பெண்கள் பாதுகாப்புக்கான சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தின் தொடக்க விழா சென்னை ராஜரத்தின மைதானத்தில் நடைபெற்றது. அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், தலைமைச் செயலாளர் சாய்குமார், காவல் உயரதிகாரிகள் என பலரும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். இந்த விழாவில் பங்கேற்ற முதல்வர் விஜய் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை பெண் காவலர்களின் சிறப்பு அணிவகுப்பை ஏற்றார். The parade commander now reports to the Honorable Chief Minister of Tamil Nadu and requests permission for inspection of the parade. இவ்வெழில்மிகு அணிவகுப்பினை ஆய்வு செய்ய அணிவகுப்பு தலைவர் திருமதி ஷானாஸ் இலியாஸ் ஐபிஎஸ் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களை அழைத்திடும் காட்சியினை தற்பொழுது காண்கிறோம். சிங்கப்பெண் அதிரடிப்படையின் சிறப்பு லட்சணையை முதல்வர் விஜய் வெளியிட அந்த படையின் தலைவர் ஐஜி பவானீஸ்வரி பெற்றுக் கொண்டார். சிங்க முகமும் பெண் காவலரின் முகமும் அந்த லட்சணையில் பொறிக்கப்பட்டிருந்தது. Special Force, a recipient of Center of Excellence in Investigation Medal. சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கான ரோந்து வாகனத்தையும் அறிமுகப்படுத்தினார் முதல்வர் விஜய். அதில் ஒரு வாகனத்தை இயக்கவும் செய்தார் முதல்வர் விஜய். தற்போது தமிழ்நாடு முழுவதும் 142 உதவி ஆய்வாளர்கள், 420 காவலர்களுடன் 70 சிங்கப்பெண் அதிரடிப்படை பிரிவுகள் செயல்பட தொடங்கியுள்ளதாக தமிழக காவல்துறை தெரிவித்துள்ளது. மேலும் இத்திட்டத்தை விரிவுபடுத்த 2545 பணியிடங்கள் புதிதாக உருவாக்கப்பட இருக்கின்றன. 319 புதிய ரோந்து கார்கள், 101 ரோந்து இருசக்கர வாகனங்கள் கொள்முதல் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் பெண் காவலர்கள் பாடி கேம் எனப்படும் சீருடையில் பொருத்திக் கொள்ளப்படும் கேமராக்களும், கடினமான நிலப்பரப்புகளில் கண்காணிக்க ட்ரோன்களும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர் விஜய், நம்முடைய பாட்டி, அம்மா, அக்கா, தங்கைகள், பெண் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்வோம் என்று சொன்னோம். அது தேர்தலுக்காக மட்டும் சொன்னது கிடையாது, உணர்வு பூர்வமாக சொன்னது. பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் விஷயத்தில் நமக்கு எப்போதும் 0 டாலரன்ஸ் தான். அதில் மிகவும் உறுதியாக இருக்கிறோம் என்றார். ஒரு சில நிகழ்ச்சி மட்டும்தான் மனசுக்கு ரொம்ப நெருக்கமா ஃபீல் பண்ணும். அதை நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தான் இன்னைக்கு இந்த சிங்கப்பெண் சிறப்பு படைய தொடங்கி வைக்கிற இந்த நிகழ்வு. உண்மையிலே மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒண்ணு, சந்தோஷமான ஒண்ணு. நம்ம பாட்டி, அம்மா, அக்கா, தங்கைகள், ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைகள், இவங்க எல்லாருக்குமான பாதுகாப்பை உறுதி செய்வோம்னு சொன்னோம். ஆனா அது எலெக்ஷனுக்காக மட்டுமே கிடையாது. மனசுல இருந்து நிஜமா, உண்மையா, உணர்வு பூர்வமா சொன்னதுதான். பெண்களுக்கு எதிரான இந்த கொடுமைகள்ல நமக்கு எப்பவுமே 0 டாலரன்ஸ் தான். அதுல ரொம்ப உறுதியா இருக்கிறோம். சொன்னது எல்லாமே செய்யணும். மேலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஏன் நடக்கிறது என்பதை ஆய்வு செய்து பார்க்கும்போது அது ஒரே இடத்தில் தான் வந்து நிற்கிறது. அது போதைப்பொருள் நடமாட்டம். அதை வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும் என்றார் முதல்வர் விஜய். இந்த பிரச்சனைகள்லாம் ஏன் நடக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது சுத்தி பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல தான் வந்து நிக்குது. போதை பொருள் நடமாட்டம். அதை வேரோட பிடுங்கி எறியணும். இது 2026 போன மாசம் மே மாசம் 10ஆம் தேதி இந்த பிரச்சனை புதுசா முளைச்சு வந்துடல. இது பல வருஷமா இருக்கிற பிரச்சனை. பல வருஷமா இதை கண்டுக்காம விட்டதுதான் அந்த வேர் இவ்வளவு ஆழமா பரவி இருக்குது. இதை பல வருஷமா கண்டுக்காம விட்டது யாருன்றது நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. அது உங்களுக்கே நல்லா தெரியும். இப்ப அதை பத்தி பேசியும் பிரயோஜனம் இல்லை. முதல்ல இந்த போதை பொருள் நடமாட்டத்தை வேரோட பிடுங்கி எறியணும். அப்படி எரிஞ்சாதான் இந்த பெண்களுக்கான இந்த சேஃப்டி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். இது ரெண்டுமே ஸ்ட்ராங் ஆனாலே ஆட்டோமேட்டிக்கா சட்டம் ஒழுங்கும் சரியாகும்.
பெண்கள் பாதுகாப்பு என்பது சட்டம் ஒழுங்கு பிரச்சினை மட்டுமில்லை, தனி மனித ஒழுங்கு சார்ந்ததும் கூட என்றார் முதல்வர் விஜய். மேலும் படிக்கும் இடங்கள், வேலை செய்யும் இடங்கள், பயணங்களின் போது தினசரி வாழ்க்கையில் பயமின்றி பெண்கள் மரியாதையோடு வாழும் சூழலை உருவாக்க வேண்டும், அதுதான் முதல் குறிக்கோள் என்றார். இந்த பெண் குழந்தைகளுக்கான இந்த பாதுகாப்பு இது வெறும் சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்டது மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, இது சமூக ஒழுங்கும் சம்பந்தப்பட்டிருக்கு. சமூக ஒழுங்குல தனி மனித ஒழுங்கும் சம்பந்தப்பட்டிருக்கு. தனி மனிதன் ஒழுங்கா இருந்தாலே அந்த சமூகம் தன்னால மாறும். ஒரு கட்டுப்பாட்டோட ஒரு பொறுப்பா இருந்தாலே இந்த மாதிரி பல பிரச்சனைகளை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். படிக்கிற இடத்துல, வேலைக்கு போற இடத்துல, டிராவல் டைம்ல, ஆன டெய்லி லைஃப்ல பயம் இல்லாம மரியாதையோட நம்ம பெண்கள் வாழணும். அதுக்கான ஒரு அட்மாஸ்பியரை நம்ம கிரியேட் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட்டு. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படைக்காக முதல் கட்டமாக 354 கோடி ரூபாய்க்கு மேல் நிதி ஒதுக்கப்பட உள்ளதாகவும், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கும் முன்பாகவே அதை தடுக்கும் நடவடிக்கைகளில் இந்த படை முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் உறுதியளித்தார் முதல்வர் விஜய். இந்த சிங்கப்பெண் சிறப்பு படைக்காக நம் அரசு சார்பாக முதற்கட்டமாக 354 கோடிக்கு மேல நிதி ஒதுக்கப்பட இருக்கு. இந்த திட்டத்தோட இரண்டாவது கட்டமா இந்த படைக்காக மட்டுமே 2500 புதிய பணியிடங்கள் உருவாக்கப்பட உள்ளது. பெண்களோட பாதுகாப்பை ஸ்ட்ராங் பண்றதுக்காக மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற வாகனங்களும், நவீன உபகரணங்களும், தொழில்நுட்ப சாதனங்களும் அலாட் செய்யப்பட இருக்கு. ஆல்ரெடி உமன் சேஃப்டிக்காக செயல்படுற அமைப்புகளுக்கு அடிஷனல் ஸ்ட்ரென்த் அண்ட் சப்போர்ட்டா இந்த சிங்கப்பெண் படை செயல்படுங்கிறத மீண்டும் வலியுறுத்தி சொல்ல விரும்புறேன். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை தடுக்கிற காவல் நடவடிக்கையில இந்த படை முக்கிய பங்கு வகிக்கும். இந்த விழாவில் பேசிய காவல்துறை இயக்குநர் மகேஷ்குமார் அகர்வால், பெண்கள் பாதுகாப்பில் முதல்வர் கொண்டுள்ள இலக்கையும் எண்ணத்தையும் நிறைவேற்றிட தமிழ்நாடு காவல்துறை அர்ப்பணிப்புடன் அயராது உழைக்கும் என்று உறுதியளித்தார். பாமகவின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமைச் செயலகத்தில் இன்று முதல்வர் விஜயை சந்தித்தார். சில நாட்களுக்கு முன்பு அன்புமணி ராமதாஸ் ஒருங்கிணைத்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தமிழக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அது தொடர்பாக இன்று முதல்வர் விஜயை சந்தித்து சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழக அரசு நடத்தும் என்று உறுதியை வரவிருக்கும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் ஆளுநர் உரையிலேயே இடம்பெற செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு திரு விஜய் அவர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் உடனடியாக சமூக நீதி கணக்கெடுப்பு என்கின்ற ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும். இதனுடைய அறிவிப்பு வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஆளுநர் உரையில் அறிவிக்க வேண்டும் என கோரிக்கையோடு அவரை சந்தித்தோம். அதில் கடந்த வாரம் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டம், அனைத்து சமுதாய தலைவர்கள் கூட்டம் என் தலைமையிலே நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட 42 தலைவர்கள், அந்த கட்சியினுடைய பிரதிநிதிகள் கலந்து கொண்டு ஒருமனதாக தீர்மானத்தை நிறைவேற்றியிருந்தார்கள். இந்த தீர்மானம் தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டும். அடுத்தது 95 ஆண்டுகளுக்கு முன்பு வெள்ளையர் காலத்திலே நடைபெற்ற ஜாதிவாரி கணக்கெடுப்பு தரவுகளை வைத்துதான் இன்னும் தமிழ்நாடு மற்றும் இந்தியாவிலே இடஒதுக்கீடு போன்ற நடவடிக்கைகள் அரசு வழங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த பழைய தரவுகள் போதுமானது இல்லை, இதை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றங்களும், இந்தியா முழுவதும் இருக்கின்ற உயர்நீதிமன்றங்களும் அதை ஏற்றுக்கொள்ளாத சூழலில் நவீன தரவுகள் வேண்டும் என்ற கோரிக்கை, அதற்காக
உடனடியாக தமிழ்நாட்டிலே கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தோம். நடந்து முடிந்த அனைத்து கட்சி அனைத்து தலைவர்கள் கூட்டம் அவர்கள் சார்பிலே இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை இன்று நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, தமிழக வெற்றி கழகம் இன்று ஆட்சிக்கு வந்திருக்கிறது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் தேர்தலுக்கு முன்பு அவர்களுடைய கட்சி தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். அந்த தேர்தல் அறிக்கையில் முதல் வாக்குறுதி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமுதாயங்களும் சமூக நீதி வாரியாக பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும், அதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று அவர்களுடைய முதல் வாக்குறுதி. அதையும் ஞாபகப்படுத்தினேன். அதை அவரும் சொல்லியிருந்தார். நாங்கள் எல்லாம் இதை மக்களுக்கு உறுதி கொடுத்திருக்கின்றோம் என்று சொல்லியிருந்தார்கள். ஆக எங்களுடைய எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டில் கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு காஸ்ட் சர்வே என்கின்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே கூடுதலாக அதை நடத்த திட்டமிட்டிருக்கின்றார்கள். மத்திய அரசு நடத்துகின்ற அந்த கணக்கெடுப்பு என்பது இது மேக்ரோ லெவல் கணக்கு. இது ஏதோ தலைகளை எண்ணுகின்ற கணக்கு. மாநில அரசு எடுத்தால்தான் இது மைக்ரோ லெவல். துல்லியமாக தமிழ்நாட்டில் உள்ள 8 கோடி மக்களுடைய நிலை, 2.25 கோடி குடும்பங்களுடைய துல்லியமான நிலையை, சமூக பொருளாதார கல்வி நிலையை துல்லியமாக எடுக்க முடியும். எடுத்து இல்லாதவர்களுக்கு வழங்குவது, இல்லாதவர்களுக்கு கொடுப்பது தான் சமூக நீதி. அந்த கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த வேண்டும். இதில் கர்நாடகா 2 முறை எடுத்து விட்டார்கள், தெலுங்கானா முடித்து விட்டார்கள், பீகார் முடித்து விட்டார்கள், ஆந்திரா, ஒரிசா, ஜார்க்கண்ட் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆக சமூக நீதி பிறப்பிடம் தமிழ்நாடு. அப்படி தமிழ்நாட்டில் இதுக்கு முன்பு எடுக்கலை, அவசியமாக நீங்கள் எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தும். நல்லா கேட்டுக்கிட்டாரு. நிச்சயமாக உறுதியாக நாங்கள் செய்கின்றோம். ரொம்ப பாசிட்டிவாக இருந்தார். ஏன்னா எங்கள் தேர்தல் அறிக்கையிலையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம், தமிழ்நாடு மக்களுக்கு நாங்கள் செய்வோம் என்று அந்த நல்ல செய்தியை சொல்லியிருக்கிறாரு. பேரிடர் மேலாண்மை துறைக்கு தேவையான 1000 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு முன்னெச்சரிக்கையாக வழங்கியுள்ளதாகவும், பருவமழை பாதிப்புகளை எதிர்கொள்ள பேரிடர் மீட்புப் படைகள் தயார் நிலையில் இருப்பதாகவும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இந்த அரசை பொறுத்தவரையிலும் நமக்கு தேவையான பேரிடர் மேலாண்மை துறைக்கு 1000 கோடி ரூபாய் நமக்கு தேவை என்று சொன்னோம். அந்த நிதியை மத்திய அரசு வழங்கியிருக்கிறார். அதில் எந்த தயக்கம் காட்டுவதில்லை. ஆகவே நாம் கேட்கின்ற போதே மத்திய அரசு நமக்கு வழங்க வேண்டிய நிதிகளை இப்போது முன்னெச்சரிக்கையாகவே வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தயார் பேரிடர் மீட்பு படைகளை பொறுத்தவரையிலும் கோவையும் தயாராக இருக்கிறார்கள், நீலகிரியிலும் தயாராக இருக்கிறார்கள். நீலகிரியில் நிலச்சரிவு ஏற்படும் பட்சத்தில் ஏற்பட விடமாட்டோம். அப்படி வருகிற போது அதற்கான பாதுகாப்பிற்காக ஹெலிகாப்டர் தயார் நிலையில் இருக்கிறது. தென்கொரியாவுக்கு சென்றுள்ள தொழில்துறை அமைச்சர் அங்கு ஹுண்டாய் நிறுவனத்தின் அதிகாரிகளை சந்தித்தார். தூத்துக்குடியில் கப்பல் கட்டும் தளம் அமைப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த கப்பல் கட்டும் தளம் அமைக்க கடந்த திமுக ஆட்சியிலேயே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் இரவு நேரங்களில் மின்வெட்டு ஏற்படுவது தொடர்கதையாகியிருக்கிறது. முதல்வர் தொகுதியான பெரம்பூரில் நேற்று இரவு 2 மணி நேரத்துக்கும் மேலாக மின்தடை ஏற்பட்டதால் மக்கள் மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். இந்த நிலையில் சிலர் வேண்டுமென்றே பீஸ் கேரியர்களை திருடிச் செல்வதாக குற்றம் சாட்டியுள்ளார் மின்வாரியத்துறை அமைச்சர் நிர்மல்குமார். ஆவடியில் பீஸ் கேரியர் திருடப்படும் சிசிடிவி காட்சிகளையும் வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தவேக அரசின் மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது அதிமுக கொறடாவின் உத்தரவை மீறி எஸ்பி வேலுமணி, சி விஜயபாஸ்கர், சி வி சண்முகம் உட்பட 25 எம்எல்ஏக்கள் தவேக அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். இவர்கள் மீது தகுதி நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலில் எடப்பாடி பழனிசாமி அணி தரப்பில் சபாநாயகரிடம் மனு கொடுக்கப்பட்டது. பின்னர் அதிமுகவில் ஏற்பட்ட பிளவு சரி செய்யப்பட்ட நிலையில் கட்சி மாறி வாக்களித்த 21 எம்எல்ஏக்கள் சபாநாயகரிடம் மன்னிப்பு கடிதம் வழங்கினர். மீதமுள்ள 4 எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தவேகவில் இணைந்தனர். அந்த மன்னிப்பு கடிதங்களை ஏற்குமாறு எடப்பாடி பழனிசாமி சபாநாயகருக்கு கடிதம் அனுப்பியிருந்த நிலையில் தனது முடிவை அறிவித்திருக்கிறார் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர். அதன்படி 21 அதிமுக எம்எல்ஏக்கள் மீது தகுதி நீக்க நடவடிக்கை எடுக்கப்படாது என்று அறிவித்தார். கட்சி தாவிய 4 பேர் மீது நடவடிக்கை தொடங்கியுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார்.
என்ன நடவடிக்கை என்பது குறித்து அவர் விளக்கமளிக்கவில்லை. ஒரு உறுப்பினர் அந்த கட்சியினுடைய கொறடா அறிவிப்பை மறுத்து வேறு விதமாக வாக்களித்தால் அந்த உறுப்பினர் மீது அந்த கட்சியினுடைய தலைமை கடிதத்தின் மூலமாக தெரிவிக்கிற போது நடவடிக்கை எடுக்கலாம் என்று விதி சொல்கிறது. அந்த விதியின்படி அவள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதல் கடிதத்தை 13/5 கொடுத்து விட்டார்கள். பிறகு 15 நாளிலிருந்து 30 நாளைக்குள்ளாக மாறுபட்ட கருத்து பதில் சொல்லுகிற வாய்ப்பு இருக்கிறது விதிப்படி. அந்த விதிப்படி குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாகவே முதல்ல 5 பேருக்கு நீங்கள் மன்னிப்பு வழங்கலாம் என்ற ஒரு கடிதத்தையும், அதன் பிற்பாடு 14 பேருக்கு தனி கடிதத்தையும், அதற்கு பிற்பாடு இன்னொரு கடிதத்தில் ஒரு உறுப்பினரை பற்றியும், அதற்கு பிற்பாடு இன்னொரு உறுப்பினருக்கு ஒரு கடிதத்தை பற்றியுமாக 21 உறுப்பினர்களை பற்றி அவர்கள் எனக்கு கொடுத்த வருத்தம் தெரிவிக்கிற மன்னிப்புக்கு ஒரு கடிதத்தை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். எனவே அவர்கள் மீது நடவடிக்கை தேவையில்லை என்று அவர் கொடுத்த கடிதத்தையும் பரிசீலனை செய்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அதிமுகவுடைய சட்டமன்ற குழு தலைவர் யார் அப்படின்னு முடிவு செஞ்சீங்களா? அந்த கடிதத்தையும் அவங்க கொடுத்திருந்தாங்க. இப்போ யார் சட்டமன்ற குழு தலைவர் இருப்பாங்க? அந்த பற்றிய பரிசீலனை இன்னும் ஆரம்பிக்கவில்லை. அப்படிப்பட்ட கடிதங்கள் ஏற்கனவே அளிக்கப்படவும் இல்லை. இப்போது நம் முன்னால் இருக்கிற பிரச்சனை தகுதி நீக்கம் பற்றி மாண்பு உறுப்பினர் திரு எடப்பாடி பழனிசாமி கொடுத்த கடிதத்தின் மீது இப்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. 4 பேர்கள் மீதான தகுதி இழப்பு மனு மீது நடவடிக்கைகள் தொடங்கிவிட்டது என்பதை தெரிவித்துள்ளார். தமிழக முதல்வர் விஜயை CITU சங்கத்தின் உயர்மட்ட நிர்வாகிகள் தலைமைச் செயலகத்தில் சந்தித்து பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை முதல்வர் விஜயிடம் வழங்கினர். போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கு ஒன்று தொடர்பாக அறிக்கை வெளியிட்டிருந்தது அமலாக்கத்துறை. அதில் இந்த கடத்தலின் மூளையாக ஜான் பிரிட்டோ என்பவர் செயல்பட்டதாக அமலாக்கத்துறை தெரிவித்திருந்தது. இந்த ஜான் பிரிட்டோ லாட்ரி மார்டினின் மனைவியும் அதிமுக MLAவுமான லீமா ரோஸின் சகோதரர் என்று தகவல் சமூக ஊடகங்களில் பரவியது. இதையடுத்து லீமா ரோஸின் சகோதரர் ஜான் பிரிட்டோ தன்னுடைய பெயர் தவறாக பயன்படுத்தப்படுவதாகவும் அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட ஜான் பிரிட்டோ தானில்லை என்றும் தெரிவித்தார். தன் மீது அவதூறு பரப்புபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் காவல்துறையில் மனு அளித்துள்ளார். இன்னைக்கு தான் நான் பாக்குறேன், பேப்பர்லாம் வந்திருக்கு. நேற்று தான் நான் பார்த்தேன். இன்னைக்கு பேப்பர்ல காலையில பார்க்கும்போது செய்தியை காட்டினாங்க. அதெல்லாம் சொன்னாங்க, நான் நம்பல, நமக்கு சம்பந்தம் இல்லாதனால அதை பத்தி நம்பல. நான் ஆனா பார்த்த உடனே தான் அது எனக்கு தெரியாது. அதுக்கு அவருக்கு எந்த தொடர்பும் இல்லை. அவரை பத்தி எனக்கு தெரியாது. எங்கது லாட்டரி கேஸ் மட்டும்தான் இருக்கு கேரளா கவர்மெண்ட்ல. அந்த பேப்பரை எடுத்து இதை இடியில வந்து காட்டுறாங்க. அதை வந்து அந்த பேப்பரை மட்டும் காட்டிட்டு பொய் பிரச்சாரம் பண்றாங்க, எங்க பேரை கெடுக்கணும்னு.